என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகியானவள் நான் உனக்கு பேரதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். அப்படி என்ன செய்தியினை நம் அம்மா கொண்டு வந்திருக்கிறாள் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைக்கு உன் தாயானவள் இப்பொழுதே அதனை என்னவென்று சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, வெளியில் செல்லும் பொழுது, அதாவது ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட சோதனைகளும் என்று எப்பொழுதும் பல இன்னல்களை சுமந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை, நீ வீட்டிலிருந்து வெளியில் செல்லும் பொழுது உன்னுடைய துணை, அதாவது நான் சொல்கின்ற இந்த பதிவு ஆண்களுக்கானது. உன் துணையிடமிருந்து, அதாவது உன்னுடைய மனைவியிடமிருந்து நீ வெளியில் செல்லும் பொழுது நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ பெற்றுக்கொண்டு செல்லும் பொழுது கஷ்டங்கள் எல்லாம் விரைவாக தீர்ந்துவிடும். இதனை என் பிள்ளைகள் பலரும் செய்து இப்பொழுது பலன் காண தொடங்கிவிட்டார்கள். எல்லோருக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கின்ற ஒரு விஷயத்தை நான் உடனே என் குழந்தைக்கு சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். இந்த பதிவினை கேட்பது ஆண் குழந்தையாகவும் இருக்கலாம், பெண் குழந்தையாகவும் இருக்கலாம். ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் இதனை பின்பற்று. பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய துணைக்கு இது என்னவென்று தெரியப்படுத்து. நிச்சயமாக இதை பின்பற்றும் பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு விடிவு காலம் பிறந்துவிடும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல சோதனைகளுக்கு நிச்சயமாக உனக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடும். இந்த விஷயம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று யோசித்து யோசித்து மனமுடைந்து கதறிக்கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் போதும். இனி என்ன நடந்தாலும் அதை சரி செய்வதற்கு நம்மிடமே தீர்வு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது இந்த வாழ்க்கையை உன்னை இன்னமும் நல்லபடியாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று நீ விரும்புவது உண்மை என்றால் இனி அத்தனை சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்தும். அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனை உண்மைகளையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும். அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும். எல்லாவற்றையும் கடந்து நீ எதை அடைய நினைக்கிறாயோ அதை சரியாக இந்த வாழ்க்கையில் அடைந்து விடுவாய் என்பதும் உண்மை. என் பிள்ளையே, நம்பிக்கையோடு கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கை இல்லாமல் செய்துவிட்டு அதன் பிறகு அது நடக்கவில்லை, இது நடக்கவில்லை, நீ சொல்லி என்ன பலன் என்று நீ என்னை குறை சொல்லக்கூடாது. என் குழந்தையே, நமக்கென இந்த வாழ்க்கை கொடுத்திருப்பது இந்த ஒரு வாழ்க்கை. மீண்டும் ஒரு ஜென்மம் இருக்கிறதா இல்லையா என்று யாருக்கும் தெரியாது. அப்படியே இருந்தாலும் இந்த ஜென்மத்தில் உள்ள எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு நினைவிற்கு வரப்போவது கிடையாது. வாழப்போகின்ற இந்த நாட்களை சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவித்து விட்டு செல்ல வேண்டும். பேசுகின்ற வார்த்தைகள் எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் ஒருபொழுதும் இன்னொருவரை காயப்படுத்தி விடக்கூடாது. நம் வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து வருகின்ற யாரையும் எதுவும் வேதனைப்படுத்திவிடக்கூடாது. நல்லது நடக்க வேண்டி நீ எதையும் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்க்கும் பொழுது உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன் அல்லவா? அதனை உணர்ந்து தெரிந்து நீ எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டால் உனக்கான நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்பேற்பட்ட விஷயங்களையும் என் பிள்ளை கடந்து நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உனக்குள் எப்பொழுதுமே ஒளிவு மறைவு என்பது இருந்தது கிடையாது.
எந்த விஷயத்தையும் யாரிடத்திலும் மறைக்கவும் நீ நினைத்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் நான் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக மீட்டு கொண்டு வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்ளும் வரை உன்னோடு பயணித்து கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனைக்கும் காரணம் உண்டு. நீ சந்திக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் கட்டாயமாக ஒரு தீர்வு உண்டு. அதை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய். நமக்காக யார் இருக்கிறார்கள், நமக்காக யார் எதை செய்வார்கள் என்று நீ புலம்பிக் கொண்டிருந்த விஷயங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு, நமக்கு தெய்வம் ஒன்று போதும், நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்துகின்ற நம் தெய்வம் நம்மை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இது ஒன்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தது என்னவென்பதனை நிச்சயமாக கற்றுக் கொடுத்து விடும். இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும் என்பதனை உனக்கு தெரியப்படுத்திவிடும். இனி எந்த காரணத்தை கொண்டும் நீ எதற்கும் கலங்கி நிற்பதை நிறுத்திவிட்டு, உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ சரியாக தெரிந்து கொண்டு எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக வாழ்வதற்கு நீ பழகிக்கொள். என் குழந்தையே, ஒரு சில விஷயங்களை நாம் செய்யும் பொழுது, அதாவது இப்படி செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நாம் தெரிந்து வைத்திருப்போம். ஆனால் அதை செய்வதற்கு நமக்கு அத்தனை கஷ்டம். அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு சோம்பேறித்தனம். இதையெல்லாம் செய்ய வேண்டுமா, எங்கே நடக்கும், என்ன நடக்கும் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்து கொண்டே இருக்கும். இப்படியாக நீ ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்குள் வைத்து மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்டு அதை செய்யாமலேயே நீ விட்டு விடுகின்றாய். கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உனக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. வெற்றிக்கு மிகவும் அருகில் நின்று அந்த வெற்றியை தொடுவதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பை நீ விட்டு விடுகின்றாய் என்பதுதான் உண்மை. இனியும் நீ இப்படியே இருந்து கொண்டிருந்தாயானால் உன் வாழ்க்கை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கேள்விக்குறியாக மாறிவிடும். எதை செய்கிறாய் என்று நீயே யோசித்து பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ செய்திருக்க மாட்டாய். உனக்கென இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொண்டிருக்க மாட்டாய். சரி, இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, பொதுவாகவே வாழ்க்கை துணை என்பது நமக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற மிக பெரிய பொக்கிஷம். பிரச்சனைகளே இல்லை என்று எந்த வாழ்க்கையும் இல்லை. எல்லோர் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் இருக்கத்தான் செய்கின்றது. அதற்காக இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நாம் நினைத்துவிட முடியாதல்லவா? இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நம்மால் வந்துவிட முடியாதல்லவா? அதனால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை எப்பொழுதுமே நாம் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நாம் நடந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை. உன்னோடு நான் பயணிக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த இன்னல்களும் இல்லை. உன் துணையானது உன் மீது கொண்ட அன்பிற்கும் உன் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் எப்பொழுதும் நீ பாத்திரமாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டின் பெண்ணானவள் அந்த வீட்டின் மகாலட்சுமியானவள். அவளுக்கு இருக்கின்ற தெய்வத்தன்மை வேறு யாருக்கும் கிடையாது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, ஒரு குடும்பத்தை உருவாக்குவதும் அழிப்பதும் அந்த குடும்பத்தின் தலைவியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணின் கையில் தான் இருக்கின்றது. தான் மகாலட்சுமியாக மாறுவதும் அந்த வீட்டின் தரித்திரமாக மாறுவதும் அவள் கைகளில் தான் இருக்கின்றது.
ஆனால் உனக்கு கிடைத்த துணை நல்ல துணை அல்லவா? அவர்களை மகாலட்சுமியாக நீ பாவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. குடும்பத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பணம் என்ற ஒன்றுதான் இங்கு அத்தனை பேரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. பணம் என்ற ஒன்று மட்டும் எல்லோர் கைகளிலும் நல்லபடியாக இருந்து விட்டது என்றால் இங்கு எந்த பிரச்சனைகளும் யாருக்கும் இல்லை. அவர்கள் விரும்பிய நேரத்தில் விரும்பியபடியே அவர்கள் கைகளுக்கு கிடைத்துவிடும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய இந்த தருணத்தில் உன் அம்மா உனக்கு சொல்வது இதுதான். நீ எப்பொழுது வெளியில் செல்லும் பொழுதும் சரி, உன்னுடைய துணையின் கையிலிருந்து ஒரு 10 ரூபாயாவது வாங்கி கொண்டு செல். அதே நேரத்தில் வெளியில் செல்லும் பொழுது ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு பொருளை ஈட்டுவதற்காக செல்லும் பொழுது வீட்டில் இருக்கின்ற பெண்களை திட்டிக் கொண்டு ஒரு பொழுதும் செல்லக்கூடாது. அம்மா, நீ பெண் என்பதனால் அவர்களுக்காக நீ பேசுகிறாயா என்று என் குழந்தை கேட்பாயானால் உனக்கு நான் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அத்தனை பேரும் என்னுடைய குழந்தைகள். பெண் என்றும் ஆண் என்றும் தெய்வம் யாரையும் பாகுபாடுகள் பார்ப்பது கிடையாது. இது போன்று செய்தால் அந்த வீட்டில் லக்ஷ்மி தாயானவள் வாசம் செய்ய மாட்டாள். பெண்களை அதிகமாக திட்டும் பொழுதும், பெண்களை அதிகமாக ஏசும் பொழுதும், தீய வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுதும் அந்த இடத்தில் லக்ஷ்மி தாயானவள் தங்கி இருக்க மாட்டாள். லக்ஷ்மி தாயானவளாகத்தான் அந்த குடும்பத்தின் பெண்களை நாம் மதிக்க வேண்டும் என்று உன் அம்மா சொல்கின்றேன். இது காலம் காலமாக இருக்கின்ற விஷயம்தானே. யாருக்கும் அம்மா ஒரு பொழுதும் நான் உடன்பட்டு நிற்பது கிடையாது. சரியென்றால் யார் செய்தாலும் அவர்களுக்கு நான் உடனிருப்பேன். தவறு என்றால் அதை யார் செய்தாலும் நான் அவர்களை விரட்டி அடிப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களெல்லாம் என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும். எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளுக்கும் சரியான பதிலை நீ பெற்று கொள்ளும் பட்சத்தில் உனக்கு அத்தனை விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த ஒவ்வொரு தருணங்களும் உனக்கான இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. அம்மா சொல்வது உன்னுடைய புரிதலுக்கு உட்படும் பட்சத்தில் நீ நினைத்ததையெல்லாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நடத்தி முடித்திடுவாய் என்பதனை மறக்காதே. நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல நேரம் என் குழந்தைக்கு ஆரம்பித்து விட்டது. அதனால்தான் இன்று இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கின்றது. சரியான சந்தர்ப்பத்தையும் நான் உனக்கு உருவாக்கி விட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல விஷயங்களையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லிவிட்டேன். இதுபோன்று வீட்டில் இருக்கின்ற பெண்களை நாம் நல்லபடியாக மதித்து வந்தோமானால் அதற்காக அவர்கள் அடங்கா பிடாரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்களின் காலில் உன்னை விழச் சொல்லவில்லை. நல்ல பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மரியாதையை நான் கொடுக்கச் சொல்கின்றேன். இதை செய்து உன் வாழ்க்கையின் நல்ல பலன்களை அடைந்து விடு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதும் போல இந்த வராகி எந்த நேரத்திலும் உன்னை அரவணைப்பாள் என்பதனையும் நீ மறக்காதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.